ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லி நாங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இவ்வளோ நேரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது என்ன உங்களோட சிலுவையின் பின்னால் வைத்து நீங்கள் எனக்கு கூடாக பேசுங்க. கொடுக்குற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நூறத்தனைய பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் வேளையில் சாமுவேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி அவர் வயது அவருக்கு போய்கொண்டிருக்கும் வேளையில் அவர் தன்னுடைய குமாரரை இஸ்ரவேல நியாயாதிபதிகளாக வைத்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் சரியான முறையில் நியாயம் விசாரிக்காமல் அவர்கள் நியாயத்தை புரட்டினார்கள் என்று 3ஆம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு மனுஷன் சாமுவேலை குறித்து நாங்கள் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்களாம்? 3ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. அங்க சொல்லப்படுகிறது, ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், அவன் வழிகள்ல சாமுவேலுடைய வழிகள்ல நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து, பொருளாசை பொல்லாத ஒரு காரியம், பொருளுக்காக காரியங்களை செய்கிறது. இவர்கள் கடவுளுடைய ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளா இருந்து பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி அவர்கள் லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நம்முடைய கர்த்தர் நியாயத்தை புரட்டாதவர், நியாயாதிபதி, நியாயத்தை சரியான முறையில் நியாயம் விசாரிக்கிறவர். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வந்து சாமுவேல் இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், மற்றவர்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கும் வேளையில் சாமுவேலுக்கு அது மிகவும் வேதனையாக இருந்தது. அப்பொழுது 7ஆம் வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப்படுகிறது. சாமுவேலை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லுவதை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, ஆனால் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். மக்கள் என்னைத்தான் தள்ளி இவ்வளவு காலமும் நான் தான் ஆளுகை செய்து உன்னை கூடாக அங்க வழிநடத்தி கொண்டிருந்தேன் இஸ்ரவேல் மக்களை. ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்கு மற்றவர்களை போல ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அங்க 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களை எகிப்திலிருந்து புறப்படம் பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின் படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து. அங்க ஒரு ராஜா வந்தால் ராஜா என்ன செய்வார் என்று சொல்லி அங்க நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். ஒரு ராஜா என்ன செய்வான், தன்னுடைய ஜனங்களை வைத்து என்ன செய்வான் என்பதை சொல்லிக் கொடு என்று சொல்லி அங்க காணக்கூடியதாக இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் அவைகளை வீட்டில் வாசித்து பார்த்தால் அங்க சொல்லப்படுகிற காரியங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் வழி நடத்துறதுக்கு ஒரு மனுஷன் வழி நடத்துறதுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்க சொல்லிக் கொடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் வாசித்து படிக்கும் வேளையில் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்துக்கு வாசித்து பார்க்கும் வேளையில் வாசியுங்கள். 9ஆம் அதிகாரத்தில் பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள அங்க கீஸுக்கு சவுலுடைய தாப்பனாருடைய பேர் கீஸ். அவனை குறித்து சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 3ஆம் வசனத்தில் அவன் தன்னுடைய தாப்பனாருடைய கழுதைகளை தேடி போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவன் கர்த்தரை சமூகத்தில் கர்த்தர் சாமுவேலுக்கு அவனை குறித்து பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் வேளையில் ஆண்டவர் சாமுவேலுக்கு அங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 15ஆம் வசனத்தில் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் ஏற்கனவே சவுலோடு பேசுகிறார். சாமுவேலை குறித்து இந்த சவுலை குறித்து சாமுவேலோடு பேசுகிறார். இவ்விதமாக ஒரு மனுஷனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவன் இவ்விதமாக காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய ஜனங்கள், இன்றைக்கும் நாங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெபம் பண்றதை நிறுத்தக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய சுதந்திரம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் மக்களுடைய முதல் ராஜாவாக சவுல கர்த்தர் அங்க
அபிஷேகம் பண்ணுவதை குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் இவன் சொல்லுகிறான் சவுலுக்கு சொல்லுகிறான் சாமுவேலுக்கு என்னவென்று சொன்னா 21ஆம் வசனத்துல, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா, நான் சிறியவன், என்ற பார்வைக்கு நான் அற்பமானவன். வாசிங்கள், பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பத்தில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, என்ற குடும்பம் அற்பமானது. சாதாரண குடும்பம், ஒரு பெரிய குடும்பம் அல்ல, நான் சாதாரண ஒரு மனுஷன், நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொன்னான். இவன் சொல்லுகிறான், நான் இதுக்கு தகுதி அல்ல. இன்றைக்கு நாங்க குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் எங்களை பேர் சொல்லி அழைத்தார். நாங்கள் ஒன்றுக்கும் பாத்திரவான்களாக இல்லாமல் இருக்கும் வழியில அவருடைய கிருபை எங்களை ரட்சித்து எங்களை தம்மோடு உறவாடக்கூடியதாக ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரோடு சிங்காசனங்கள்ல வீற்றிருக்கிற அந்த சிலாக்கியத்தை, உன்னதத்தில் வீற்றிருக்கிற சிலாக்கியத்தை எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நாங்கள் மறக்க கூடாது. நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்களை ஹேண்ட் பிக் பண்ணி எங்களை அவர் தெரிந்து கொண்டார். எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது நாங்க விசேஷித்தவர்கள் கர்த்தருடைய பார்வையில. ஆண்டவர் அன்றைக்கு சவுலை தெரிந்து கொள்ளும் வேளையில சவுல் சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அவன் வேலைக்காரர், வாசிங்கள் அடுத்த வசனம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல கொண்டு நிறுத்துகிறார். ஒரு மனுஷனை நாங்க பார்க்கிறோம், குப்பையிலிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் என்ன செய்யறாராம், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தின் நிமித்தமாக அல்ல, எங்களுடைய படிப்பின் நிமித்தமாக அல்ல, எங்களுடைய அந்தஸ்தின் நிமித்தமாக அல்ல, எங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களினாலே அல்ல, கர்த்தர் எங்கள் மேல தயவு வைத்திருக்கிறதுனால, கிருபை வைத்திருக்கிறதுனால இன்றைக்கும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ இடங்கள்ல போய் நிற்கக்கூடியதாக, வேலைகள் செய்ய தெரியாதவர்களுக்கு வேலைகளை கற்றுக் கொடுக்கிறவர் எங்களுடைய தேவன். அந்த வேலைக்கு தகுதியே இல்லாமல் இருக்கிற நேரத்திலே கர்த்தர் அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தரே எங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கும் வேளையில என்ன நடக்கிறது, சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, அங்க என்ன நடக்கிறது, இஸ் anointing, Samuel is anointing Saul. ஆண்டவர் ஊழியக்காரன் சவுல அங்க அபிஷேகம் பண்ணுகிறது. என்னவென்று சொன்னா பாருங்க, சொல்லுகிறது அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம், தம்முடைய சுதந்திரத்தின் மேல தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. God has chosen you. இத்தனை பேர் இருக்கும் வேளையில் ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தன்னுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தலைவர்களாக ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் வசனம் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கவில்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னவென்று சொன்னால், நீ இன்றைக்கு 2ஆம் வசனம், என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லரண்டையிலே, அங்க என்னவென்று சொன்னா, கழுதைகளை தேடி போன உன்னை, அங்க கழுதைகளை விட்டுட்டு உன்னை தாப்பன் உனக்காக கவலைப்படுகிறார். அவர் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். கழுதைகள் கிடைத்து விட்டது. ஆனால் என்னவென்று சொன்னால், இன்னும் அங்க வாசித்து பார்க்கும் வேளையில கர்த்தர் 6ஆம் வசனத்துக்கு 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில, பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற, இதை கட்டாயம் நீங்க எல்லாரும் படிக்கும் வேளையில இது ஆசீர்வாதம் இருக்கும். சவுல் குறித்து ஆண்டவர் சாதாரணமா தெரிந்து கொள்ளவில்லை, அவனை தெரிந்து கொள்ற விதத்தை நாங்க இப்பொழுது பார்க்கிறோம். வாசிங்கள். தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அங்க தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு வருவார்கள். இசைக்கருவிகளை வாசிப்பது மிகவும் முக்கியம். இசைக்கருவிகளை எலிசாவும் கேட்கிறான். இசைக்கருவியை வாசிக்கும் வேளையில அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிற சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையில என்னவென்று சொன்னால், அங்க தேவ ஆவியானவர்
அற்புதமான முறையில் அசைவாடி கொண்டிருப்பார். 6ஆம் வசனத்துல வாசிக்கிற, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் நீ யாரை சந்திக்கிறாயோ அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டிருப்பார்கள். நீ அவர்களிடத்துல போகும் வழியில கர்த்தர் உண்மையில அவருடைய ஆவி இறங்கும். நாங்கள் யாரோடு எப்படிப்பட்டவர்களோடு பழகிறோமோ அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் மாறுவோம். தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணும் வேளையில எங்களுக்கும் அந்த அபிஷேகம் நிச்சயமாகவே அந்த ஃபயர், அந்த அக்கினி எங்களையும் பிடிக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் வித்தியாசமான மனிதர்களாக மாறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களோடு சேர்ந்தால் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய நடையும் எங்களுடைய உடையும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படும். அப்பொழுது வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் இப்ப பாருங்க, நீயும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாய். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் வழியில சும்மா வெறுமையா அழைத்து விட்டு விட மாட்டார். தேவையான சகலவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவையான equipments எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். தீர்க்க தரிசனம் சொல்லுவாய் என்று சொல்லி அவன் அதே போல அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த சம்பவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 22ஆம் வசனத்துக்கு வரும் வேளையில பார்ப்போம். என்னவென்று சொன்னால், இந்த மனுஷன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அவனை எல்லாருக்கும் முன்பதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று இருக்கிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் என்னவென்று சொன்னால், வாசியுங்கள். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டு அவன் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். தளபாடங்கள் இருக்கிற இடத்துல, equipments என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? அவனுக்கு இருக்கிற உத்தரவாதம் என்னது? எல்லா தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை, இஸ்ரவேல் மக்களை நீ ஆளுகை செய்ய போறாய், ராஜாவாக வரப்போறாய். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பொறுப்புக்கு அவன் பயப்படுகிறான். இன்றைக்கு எங்களுக்கு சில காரியங்களை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? சில காரியங்களை வேலை இடத்துல வேலையை கொடுத்தால், அல்லாவிட்டால் சில நேரங்களில் ஆலயத்தில் ஒரு வேலையை கொடுத்தால் பயத்திலேயே முடியாது என்று சொல்லி விடுகிறோம். இவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு என்னவென்று சொன்னா, தான் தகுதியற்றவன், இதுக்கு நான் தகுதி இல்லை. வெள்ளனியை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய குடும்பம், என்னுடைய கோத்திரம் எல்லாம் சிறியது, நான் இதுக்கு தகுதி இல்லை. அவன் ஓடி போய் ஒளித்து கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதுல இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னா பார்க்க முடியும். அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்குது. இன்றைக்கு எங்களுக்குள்ள தாழ்மை இருக்கிறது நல்ல, ஆனால் எங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்க வேணும். ஆனால் அந்த மனப்பான்மை நாங்கள் ஒதுக்கப்பட்ட ஆக்கள், எனக்கு முடியாது, நான் வித்தியாசமான மனுஷன், இதுதான் இன்றைக்கு ஆக்கள் இந்த வாழ்க்கையில நடந்து பிசாசு கீழே கொண்டு போறான். பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கிறான். உனக்கு முடியாது. சில வேளைகளில் சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் எனக்கு விரோதமாக இப்படி சொல்லிட்டார்கள், இப்படி செய்துட்டார்கள், நான் இனி அங்கே வரமாட்டேன், போகமாட்டேன் என்று அவளுக்குள்ள வந்துட்டுது. நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னா, பிசாசு எவ்வளத்துக்கு தான் உங்களை தாக்கினாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார், அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அங்கே நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில, இன்றைக்கு நாங்கள் இந்த காரியத்தில் படித்து பார்க்கும் வேளையில எவ்வளவு சவுல் தாழ்மையாய் இருக்கிறான், அவன் எப்படி பயப்படுகிறான். இன்றைக்கு எங்களுக்குள்ள சில வேளைகளில் சில காரியங்களை செய்வதற்கு பயம் இருக்கு. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை அழைத்தால் அதுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், பெலனை கொடுப்பார், தயவு பெற்றுக்கொள்ள கிருபளிப்பார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னார், 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னார். 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னார், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி, இப்ப இது எல்லாத்தையும் செய்து இப்பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த 13ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் வருவேன், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பதாக நீங்க வாசித்து படித்து பார்க்கும் வேளையில அவன் 2 வருஷம் அரசாளுகிறான். 13:1 பார்க்கிறோம், 2 வருஷம் அரசாளுகிறான், தேவனுடைய ஜனத்தை அரசாளுகிறான். அதற்கு பின்பதாக நடக்கிற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், அவளுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் அங்கே வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திற்கு வாசித்து பார்க்கும் வேளையில
4ஆம் வசனத்தை வாசிங்கள். 13ஆம் அதிகாரம் 4. தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிம்மாசிலே பாளையம் அங்க பார்க்கிறோம். பெத்தாவேலுக்கு இடத்துல வந்து பாளையம் இறங்கி விட்டார்கள். அங்க அந்த இடத்துல வந்து இறங்கி விட்டார்கள். அவர்கள் கடற்கரை அளவுக்கு அவ்வளவுக்கு பயங்கரமா இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல இவங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தருடைய மனுஷன் சொன்னான், இப்படி 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 வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் வழியில மனுஷன்கிட்ட ஓட வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு ஆலோசனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுது என்று சொன்னால் முதலாவது எங்க போகணுமெண்டா கர்த்தருடைய பாதத்தண்டையில நாங்க விழுந்துருவோம். அவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் தஞ்சம், ஆண்டவரே எனக்கு அடைக்கலம் நீங்க தான், எனக்கு பலன் நீங்க தான், எனக்கு உதவி நீங்க தான், உங்களை விட்டா எனக்கு ஒருவருமே இல்லை. தேவன் நம் பக்கத்துல இருந்தால் எங்களுக்கு வெற்றியை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்துல நாங்க பார்க்கிறோம், நான் பயப்படும் நாளிலே உண்மையை நம்புவேன். எனக்கு பயம் வருகிறது, நான் ஓடி போய் ஒளிய மாட்டேன், மக்களிடத்துல போய் அடைக்கலம் பூர மாட்டேன், ஆனா உம்மிடத்துல வந்து அடைக்கலம் பூந்து கொள்வேன். The name of the Lord is a strong tower, the righteous run into it and they are safe. தேவன் நமக்கு அடைக்கலத்தை தருகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணைமானவர். எங்களுக்கு முதலாவது நாங்க செய்ய வேண்டியது, அது எதுவா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வருகிறது, ஒரு சூழ்நிலையில ஒரு வருத்தம் ஒன்று வந்துட்டுது, ஒரு பிரச்சனை வந்துட்டுது, நாங்க முதலாவது போக வேண்டிய இடம் கர்த்தரிட போகும்பொழில கர்த்தர் அதுக்கு தேவையான ஒத்தாசைகளை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அங்க வாசித்து பார்க்கும் பொழுதுல அங்க இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 6ஆம் வசனத்தில், அப்போது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட போது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் எல்லாரும் போய் ஒளித்து கொண்டார்கள், குகைகள் எல்லாம் ஒளித்து கொண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னார், எங்களுக்கு பயம் வருகிறது தான், ஆனா பயத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். பிசாசான பயத்தை போடுகிறார், ஆனா கர்த்தரோ தைரியத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். The righteous are bold as a lion என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். ஆகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஓடி போய் ஒளியக்கூடாது. கர்த்தரிடத்துல போகும்பொழுதுல கர்த்தர் சொல்லுவார், இன்ன விதமாய் காரியத்தை செய்ய என்று சொல்லும் பொழுதுல, கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் அந்த காரியங்களை செய்யும் பொழுதுல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது வாசித்து பார்க்கும் பொழுதுல 8ஆம் வசனத்துல, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறான், ஆனா வரும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். 7 நாள் காத்திருந்தான். காத்திருந்து விட்டு இப்பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் வரவில்லை என்று சொல்லி ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். மக்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் போக ஆரம்பித்த உடனே என்ன நடக்கிறது? வாசியுங்கள், அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்ப பயந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், தாழ்மையோடு இருந்த மனுஷன், இப்பொழுது அவனுக்கு ஒரு துணிகரம் வருகிறது, ஒரு தைரியம் வருகிறது. அழைக்கப்படாத அழைப்புக்குள்ள போக அவன் துணிந்து கொண்டான். அவன் ராஜாவாகத்தான் இருக்க கர்த்தர் அழைத்தார் ஒழிய ஆசாரியனா இருப்பதற்கு கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. இன்றைக்கு சில வேளைகள்ல நீங்க பாருங்க, ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, கிரிக்கெட் மேட்ச். நீங்க அதை பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல அந்த பெண் எவ்விதமாக வெற்றியை பெற்றாண்டு அவக்காக ஜெபம் பண்றத நீங்க பார்த்தீங்களோ இல்லையோ தெரியல. அவக்காக ஜெபம் பண்ணார்கள், அப்போ வெற்றி. இப்ப மேட்சுக்கு போராக்கள், எந்த கிரிக்கெட் மேட்ச் மாத்திரம் இல்லை, எந்த மேட்சுக்கு போனாலும் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்க சொல்ல, அப்படி போடு, எப்படி போடு, அந்த மாதிரி செய், இந்த மாதிரி. இவங்களை விட்டீங்கண்டா கிரவுண்ட்ஸ்ல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இது மாதிரிதான் சர்ச்சில் உட்கார்ந்து கொண்டு சில வேளையில சொல்லலாம், அந்த டீக்கன் இப்படி செய்திருக்கணும், இப்படி செய்திருக்கணும், பாஸ்டருக்கு உதவியா இருந்திருக்கணும், பாஸ்டர் அந்த நேரத்தில் பாஸ்டருக்கு தேவை சொல்லலாம். ஆனா என்னன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நாங்கள் எத்தனையோ ஆலோசனைகளை கொடுக்கலாம், ஆனால் அதன்படி செய்ய நாங்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு நாங்க செய்ய ரெடியா இருக்கிறோமா? இன்றைக்கு நாங்க போதிக்கிறது இல்லை.
போதரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். என்னத்துக்கு? போதிக்கிறதுக்கு. அவருக்கு உதவிக்கு போதர்மாரை தந்திருக்கிறார், உதவிக்கு, ஊழியத்துக்கு. இப்போ இல்லைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, உங்களை எல்லாரையும் போதர்மாரா வச்சிருந்தா இங்கே இருப்பீங்களா? நீங்கள் கேட்கறதுக்கு எனக்கு ஆளே இல்லை. கதிரைகளுக்கும் மேசைக்கும் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னன்னு சொன்னால் அழைத்த அழைப்பில் உண்மையாக இருக்கணும், விசுவாசியாக இருக்கணும், ஆடுகளாக இருக்கணும். இப்பொழுது சவுல அவன் அழைத்த அழைப்பை விட்டு வெளியில் போகிறான். இதுதான் எங்களுக்குள்ள வர்ற பிள்ளை. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். என்னத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்? அழைக்கப்பட்ட அழைப்பு. என்ன அழைப்பு? என்னை ஆண்டவர் தந்த புள்ளியாக என்னை அழைத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய புள்ளியாக இருக்கிறதுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். எத்தனையோ பிரசங்கிமார் நான் பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னால் எத்தனையோ புள்ளியான போதனைகள் இன்றைக்கு யூடியூப்பில் போய்கொண்டிருக்குது, ஃபேஸ்புக்லேயும் வந்து கொண்டிருக்குது. அதை கேட்டுக்கொண்டு எத்தனையோ பேர் புள்ளியான வழியில் போகிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு சபையிலையும் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேணும். அதை பற்றி மற்ற ஆட்களுக்கு பார்த்தியா இது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு அனுப்புறது இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் படுத்திருந்து கொண்டு துப்புனால் துப்பல் எங்க விடும்? நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிறோம். எங்களுடைய சர்ச் மாத்திரம் தேவனுடைய சரீரம் அல்ல, ஒரு அவயமாக இருக்குது. ஆகவே எந்த சர்ச்சில் எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உடனே கேள்விப்பட்டோன்னே அதை தூற்றி தெரியாமல் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் எங்களை. நாங்கள் ஜெபம் பண்ணும் போது ஏண்டா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் மகிமை அடைய வேண்டும். ஒரு ஆள் விழுந்துட்டுது என்று சொன்னால் பைபிளில் சொல்லியிருக்குது, அன்போடு அவனை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் அரவணைக்கிறவர். தள்ளண்ட இளையகுமாரன் போனவன் அப்படியே போய் துளைந்து போன்று தாப்பன் விட இல்லை. அவன் வருவதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அந்த எளிய மகன் வரும் வேளையில், மன்னிப்பு கேட்கும் வேளையில் அந்த மகனுக்கு தாப்பன் இடத்திலிருந்து வரவேற்பு இருந்தது. இந்த கால வேளையில் எங்களுடைய தாப்பனாகிய கர்த்தர் எங்களை வரவேற்கிற ஆயத்தமாக இருக்கிறார். யார் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தாலும், கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி போயிருந்தாலும், பிள்ளையான காரியங்களை செய்திருந்தாலும், நாங்கள் உணர்த்தப்பட்டு நான் பிழை செய்துட்டேன், தப்பு செய்துட்டேன், பாவம் செய்துட்டேன், எனக்கு மன்னிங்க ஆண்டவர் என்று சொன்னால் என்னுடைய ஆண்டவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் படித்து பார்க்கும் போது என்ன நடக்கிறது? சவுல் துணிகரம் கொண்டான், தைரியம் கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் பலி செலுத்த. வாசித்து பாருங்கள் 9ஆம் வசனத்தில். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. He had no business to do this. இந்த sacrifice, இந்த பலி செலுத்துற வேலை இவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் துணிந்து செய்து விட்டான். அவன் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் 10ஆம் வசனம், அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது, அவன் வேலையை செய்து முடிக்கிற போது, இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேலுக்கு கர்த்தர் காட்டினார். இவன் என்ன செய்துட்டான்? இன்றைக்கு கர்த்தருக்கு மறைவாக நாங்கள் எங்கேயும் இருக்க முடியாது. கர்த்தர் எங்களை அறிந்திருக்கிறார். எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருத்தரும் பார்க்கல என்று சொன்னாலே கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல நோக்கமாக இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். அவன் கேட்கிறான், சாமுவேல் நீர், அவன் கேட்டதுக்கு 11ஆம் வசனம், நீர் செய்தது என்னென்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறது. இப்ப பாருங்க, ஜனங்களுக்காக காரியங்கள் செய்கிறான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சில ஆட்களுக்காக காரியங்கள் செய்கிறார்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், மற்றவர்களை பிரீதிப்படுத்துவதற்காக காரியங்களை செய்யக்கூடாது. நாங்கள் கர்த்தரை பிரீதிப்படுத்த, அவரை பிரியப்படுத்த மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர், இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள், சில ஃப்ரெண்ட்ஸால, தங்களுடைய இனத்தவர்களால அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அந்த ப்ரெஷரினால சில காரியங்களை பிழையாக செய்து விடுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வசனம் தான் எங்களுக்கு எப்பொழுதும் 3 கோலாக இருக்குது. அவர் தான் எங்களை தள்ளாதபடி காத்து கொள்கிறார், தள்ளாடாதபடி. ஆண்டவர் தான் எங்களை, அவருடைய வசனம் தான் எங்களை பலப்படுத்துகிறது. ஆகவே இந்த காலவேளையில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த மனுஷன் அவன் சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், என்னை விட்டு போகிறதை நான் கண்டு கொண்டேன். அதனால என்ன நடக்கிறது, குறித்த நாட்கள்
நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் நான் கண்டபடியினால நான் பார்த்ததுனால பைபிள்ல சொல்லி இருக்குது என்னடா, we walk by faith and not by sight. நாங்க தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறவளா இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இந்த சர்ச்சில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் போக மாட்டார். வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத தேவன். சொன்னதை நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எங்களுடைய குடும்பமாக ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறவர். பெரிய காரியங்களை நடப்பிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சொல்லப்படுகிறது, கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். பாருங்க, இன்றைக்கு துணிகரமான பாவங்கள், துணிகரமாக நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது. எங்களை நாங்கள் அசூசிப்படுத்தாமல் காத்துக்கொள்ளணும். எப்படி நாங்கள் அசூசிப்படுகிறது, எப்படி நாங்கள் பாவத்தில் ஈடுபடுறது? இன்றைக்கு சில வேளைகள் நாங்கள் இருக்கிற இடம், கேட்கிற கதைகள், பார்க்குற காரியங்கள் எங்களை புலியான காரியங்கள் செய்ய வைக்குது. எங்களுக்கு யார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை பார்க்கணும். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க என்ன தைரியப்படுத்துகிறவர்கள், திடப்படுத்துகிறவர்கள், விசுவாசத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வைக்காமல் இருந்தால் விசுவாசத்தை விட்டே போவோம், வழி விலகி போவோம். இன்றைக்கு கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருக்குள்ள உறுதியாக நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பாராக. வாசித்து பாருங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், என்னவென்று சொன்னா, புத்தியாய் நடந்தீர் என்று சொல்லவில்லை, புத்தி ஈனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். 14 இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலைநிற்காது. உம்முடைய ராஜ்ய பாரம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். நீங்களும் நானும் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்து விட்டோம் என்றால், தள்ளுண்டு போய்விட்டோம் என்றால் எங்களுக்கு மோட்சம் இல்லை, பரலோகம் இல்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் கர்த்தரை தரிசிப்பான். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்களை விட்டு செல்ஃப் ஹெல்ப் பிரசங்கங்கள் இன்றைக்கு அநேகமாக பிரசங்கம் பண்ணும் வேளையில் சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. பாவத்தை குறித்து பேசுவது கிடையாது, இயேசுவின் சிலுவையை குறித்து பேசுவது கிடையாது, இயேசுடைய இரத்தத்தை குறித்து எத்தனையோ சபைகளில் பேசுவது கிடையாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், வழி நடத்துவார். நீ எதையும் செய்தாலும் கர்த்தர் மன்னிப்பார். உன்னுடைய தாப்பன் தான், ஆகவே நீ எதையும் செய்து கொள் என்று சொல்லும் பொழுது ஏமாற்றுகிற பிரசங்கங்களை கேட்டு ஏமாந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட சபைகள், அதான் நாங்கள் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது தங்களுடைய காதுகளுக்கு இனிமையாக தோன்றுகிற வார்த்தைகளை கேட்க அப்படிப்பட்ட போதர்களை தான் விரும்புவார்கள். பாவத்தை பாவம் என்று சொல்லி திருத்த வேண்டும். இன்றைக்கு பாவத்தை திருத்துறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் பயப்படுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில சவுல் குறித்து சாமுவேல் அவன் தான் ஏற்படுத்தின ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்லுகிறார் சாமுவேல், கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற 14ஆம் வசனம், ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற கட்டளை எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சபையில உண்மையா இருக்கணும். நான் சிலரோடு கதைக்கும் போல, சில ஊழியர்களோடு கதைக்கும் போல சொல்லுகிற ஒரு காரியம், ஒருக்கா ஒரு இடத்தை விட்டு வெளிக்கிட்டுட்டாங்களேண்டா இவங்க உறுதியா நிற்க மாட்டாங்க. எப்போ போவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. வார போதற்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சிட்டு, ஆள் நல்ல சந்தோஷம், நல்ல கீபோர்டு அடிக்கிறவன் வந்துட்டான் ஸ்தோத்திரம், கிட்டார் அடிக்கிறவன் வந்துட்டான் ஸ்தோத்திரம், ட்ரம் அடிக்கிறவன் வந்துட்டான், பாட்டு வழி நடத்துகிறவன் வந்துட்டான் ஸ்தோத்திரம். எத்தனை நாளுக்கு நிற்பான்னு தெரியாத விட்டுட்டு ஓடுவான். தனக்கு இஷ்டமானபடி செய்ய விட்டால் நிற்பாங்க, இல்லையண்டா சபையை விட்டு ஓடுவாங்க. இன்றைக்கு சபையில உறுதியாக நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் தாவீது என்பதை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இன்னும் வாசித்து பார்க்கும் வேளையில
15ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால் அங்க முதலாவது இவன் செய்த பிழை துணிகரமாக செய்து விட்டான். 2வது 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 1ஆம் வசனத்தில், பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் உன்னை சத்தத்தை நான் கேளும். அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேள். இன்றைக்கும் கர்த்தர் எங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு சும்மா வியாதியிலிருந்து குணப்படுத்துறது அல்ல, இன்றைக்கு வியாதி நிச்சயமா நீங்க எப்பொழுது நாங்க அவருக்கு உண்மையா இருக்கும் போல இல்லை, அவருடைய வசனத்தின்படி நடக்கும் போல இல்லை, எங்களுடைய பிரச்சனை நீங்கும், எங்களுடைய கஷ்டங்கள் போகும், என்ற தேவைகள் சந்திக்கப்படும், அவருக்கு உண்மையா இருக்கும் போல இல்லை. அதுதான் இங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது முடவன் எழுந்து நடந்தான், நேற்று நல்ல பிரசங்கம். அவன் குதித்து துதித்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனான், நல்ல வார்த்தை. ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேர் குதித்து துதித்து துதிக்கிறது இல்ல, குதித்து எழுந்து ஓடுறான் பட தியேட்டருக்கு, சுகமாகணும்னு வாரது இல்லை சர்ச்சுக்கு. நேற்று நல்ல உதாரணங்கள் சொன்னார்கள், கர்த்தருடைய சபையில அற்புதங்கள் நடந்த பிள்ளைகள் எப்படி இன்றைக்கு சபையில இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்றால் உண்மைத்துவத்தை குறித்து நாங்கள் படிக்கிறோம். இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் டு த வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக உள்ளவர்களாக இருப்போம் என்றால், வாட் எவர் இஸ் அவர் நீட், எங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், எங்களுடைய வாஞ்சைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வாதத்தை உயர்த்தி கொண்டே தருவார். எங்களை உயர்த்தி கொண்டு போறவர் கீழுக்கு தள்ள மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டது தான், ஆனாலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தனால, உண்மைத்துவம் உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால கர்த்தர் அவனை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் முந்தினதிலே பார்க்க ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தவர். இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், பிரச்சனைகளுக்கூடாக போய் கொண்டிருந்தாலும், ஒரு காலத்துல நல்லா இருந்தீங்க, சுகபலனோடு இருந்தீங்க, நல்ல உத்தியோகம் இருந்தது, நல்ல பணம் இருந்தது, ஆனா இப்பொழுது எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் எங்களை திரும்பவும் தூக்கி எடுக்கிறவர். அவர் நிச்சயமா எங்களை வழி நடத்துவார். பரலோகத்துக்கு கொண்டு போய் எங்களை சேர்க்கும் வரைக்கும் அவர் எங்களை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. அங்க வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது, இப்பொழுது வாசிங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக மக்கள் செய்யும் வேளையில அதை மனதில் வைத்திருப்பார். உங்களுக்கு விரோதமாக மக்கள் செய்திருந்தா நீங்க மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். பழி வாங்குதல் யாருடையதான்? எங்களுடையதல்ல. நாங்கள் எது பழி வாங்க போனோம் என்றால் அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். ஆண்டோட கையில ஒப்பு கொடுத்துட்டோம் என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போது நீ அமலேக்க என்ன செய்யணும்? மடங்கடித்து அவனை எல்லாத்தையும் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அங்கே எல்லாத்தையும் நீ அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சவுல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன செய்கிறான்? ராஜாவை, அமலேக்கியருடைய ராஜாவை, திறமானவைகளையும் அவன் பாதுகாத்து மிருக ஜீவன்களில் திறமானதை கொண்டு வருகிறான். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 15-12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. அங்க பாருங்கள், அவனுக்கு பெரிய ஜெயம் கிடைத்து விட்டதோட பெரிய கொடியெல்லாம் ஏற்றுறார், பெரிய வெற்றியை பெற்றுட்டார். ஆனா 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், 11ஆம் வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபம். இப்ப நான் தான் அவனை ராஜாவாக்கினேன். இன்றைக்கு எங்களை கர்த்தர் தான் தெரிந்தெடுத்தார், தன்னை புள்ளியாக தெரிந்தெடுத்தார். ஆனா நாங்க அவரை கீழ்ப்படியாம போனா மனஸ்தாபம் அவருக்கு வரும், மன வேதனை வரும். இன்றைக்கு என்னை குறித்தும் உங்களை குறித்தும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மனுஷன் என்னை பற்றி நல்லா சொல்லலாம், ஆனா கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு இவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது போல எங்களை பார்த்து நாங்க சொல்றோம், காட் இஸ் மை ஃப்ரெண்ட். பிரசிடென்ட் ட்ரம்ப் எங்களுக்கு தெரியும். பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு, டு யூ நோ பாஸ்டர் சாலமன்? ஹூஸ் தட் ஃபெலோன்னு கேட்பான். ஹி நோஸ் யூ ஆர். நான் நேற்று முந்த நாள் ஒரு ஆட்களுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு சர்ச் வேணும் என்று சொல்லி பாஸ்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ண கேட்ட வேளையில் நான் அங்கே அனுப்பினேன். அதில் அனுப்பும் வேளையில் சொன்னேன்,
எனக்கு இந்த 2 பாஸ்டர்மாரை தெரியும், ஆனால் இந்த மற்ற பாஸ்டர் எனக்கு தெரியாது, ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், அவருடைய ஊழியம் நல்லா இருக்குது கேள்விப்பட்டேன் என்று அங்கே போய் பாஸ்டர் சோலமன் அனுப்பினாருன்னா அவர் சொல்ல ஐ டோன்ட் நோ ஹிம். இன்றைக்கு கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தரோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்குதா? Do we have fellowship with Jesus? அவரோடு உறவாட வேணும். I'm a friend என்று பாட்டு பாடுறோம். I'm a friend of God. No. How can you be a friend when you are doing sinful things? When you are doing things according to your flesh, உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்க காரியங்களை செய்யும் பொழுது எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம்? இன்றைக்கு கர்த்தர் எங்களை மாற்றுவாராக, கர்த்தர் எங்களுடைய ஜீவியத்தை மாற்றுவாராக. வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், அவன் என்னுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சபை கூடி வார அன்றைக்கு தான் எங்களுக்கு சில வேலைகள் வரும். சபை கூடி வார அன்றைக்கு தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அன்றைக்கு தான் எங்களுக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வாரம் என்று சொல்கிறாங்க. பேர பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வராங்களாம், பிள்ளைகளோட வராங்களாம் லஞ்ச் இன்றைக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கட்லெட் செய்யணும், ஃப்ரைட் ரைஸ் செய்யணும், எல்லாம் செய்யணும் என்று சொல்லி சர்ச்சுக்கு வாரதில்லை. எப்போ சர்ச்சுக்கு வராமல் பாருங்க, கத்தலிக்ஸ் ரோமன் கத்தலிக்கில் சபை கூடி வாரத நாள் வராமல் விட்டு அது பெரிய பாவம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வராமல் தங்களோட சொந்த விருப்பப்படி காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தமான நாளில், ஓய்வு நாளில் எங்களுடைய விருப்பப்படி எங்களுக்கு செய்யக்கூடாது, இந்த சொந்த விருப்பப்படி நடக்கக்கூடாது. இதுதான் பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசிக்கிறது இல்லையே, இருந்துட்டு வந்துட்டு பாஸ்டர் சொல்கிறதா கேட்ப வேண்டிட்டு கேட்குற மாதிரி நடிக்கிறதோடைய எங்களுடைய மைண்ட் எல்லாம் வேறு இடத்துல இருக்குது, பால் கேமில். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னடா, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. பிசாசானவன் வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான், மக்களை பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். அதை நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறார். உண்மத்துவத்தில் நாங்கள் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது வாசித்து பாருங்கள் என்னவென்று சொன்னா 13ஆம் வசனத்தில், சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி யார் சொல்கிறது? இப்பொழுது சவுல் சாமுவேலுக்கு சொல்ற, தெரிஞ்ச விஷயம் தானே, இவர் கர்த்தருடைய மனுஷன் தானே, கர்த்தருடைய ஊழியக்காரன் தானே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் 14ஆம் வசனம், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். நான் இதை குறித்து நான் அந்த நாட்களிலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த காதுல விழுகிற சத்தம் என்னது? இன்னைக்கு சில இடங்களுக்கு போனால் கர்த்தருடைய பாட்டு இல்லாம வேற பாட்டுகள் பாடுகிறார்கள். விழுகிற சத்தம் என்னது? எங்களுக்கு வேற வேற சத்தங்கள் கேட்குது. என்னது? எங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கேட்குது? ஒரு நாள் ஒரு போதர் போய் வீட்டு கதவை தட்டி விசிட்டிங் போகிறதுக்காக அவர் வந்து வாசல வரும் வழியில, இல்லையாப்பா, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி சத்தம் கேட்குது. ஓடி சத்தம் கேட்குது, ஏதோ அடிக்கிற சத்தம் கேட்குது. பாஸ்டர் பார்த்தார், இல்லையாப்பா 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 என்று சொல்லி கேட்குற சத்தம். பாஸ்டர் பொறுக்க முடியாம கதவை தட்டினார். கதவை தட்டினோன்னு, கதவை திறந்தோன்னு அந்த வீட்டு எஜமான் ஒரு கொள்ளு தடியோட நின்றவர். தடியோட நின்றுட்டு தடியை கீழே போட்டுட்டு, பாஸ்டர், ஒரு வீட்டில் ஒரு எலி ஓடுது, அந்த எலியைத்தான் நான் அடிக்கிறேன். எலியில் பஞ்சாதிக்கு அடிச்சு கொண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் எப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கிறது? துதியின் சத்தம் வீட்டில் இல்லை, ஜெப சத்தம் இல்லை, ஆராதனையின் சத்தம் இல்லை, வேற சத்தங்கள் தான் இன்றைக்கு எங்களோட வீட்டில் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வாசித்து பார்க்கிறோம், என்னுடைய காதில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் இது என்னது என்று கேட்கும் வழியில் அவர் சொல்லுகிறார், சவுல் பாருங்கள், அந்த மனுஷன் தடியை கீழே போட்டுட்டு எலியன்று சொன்ன மாதிரி இவர் சொல்லுகிறார் என்னண்டா, ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகள் உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பல பாருங்க. இவர் சொல்ற கதையில வாசிச்சு பார்க்கும் வழியில் இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறது இல்லை. இவர் சொல்லுகிறார் என்னென்றால், உம்முடைய தேவனுக்கு நான் பலியிடுவதற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், மற்றவர்களை சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எங்கட பிள்ளைக்கு நாங்கள் தான் ஒத்துக்கொள்ளணும். நான் தான் பிள்ளை விட்டேன்.
மற்றவன் மேலே இவங்க அப்படி சொன்னதுனால தான் நான் இப்படி செய்தேன்ன்றதல்ல. இன்றைக்கு வாசித்து பார்க்கும் வேளையில் என்ன நடக்கிறது? வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது 16ஆம் அதிகாரத்துக்கு போகும் என்ற வேளையில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டும். அங்க என்ன வேண்டி சொன்னா, ஆண்டவர் தாவீதை குறித்து அங்க தெரிந்தெடுத்துக்கிறதுக்காக அங்க போன நேரத்தில் நடந்த சம்பவம். கர்த்தர் வெளித்தோற்றத்தை பார்க்கறது இல்லை, கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த இரவு இந்த கால வேளையில நாங்கள் எல்லாரும் நல்ல வடிவா வெளிக்கிட்டு வந்திருக்கிறோம். பார்க்கும் வேளையில அல்லேலூயா சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறோம், நல்ல ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருக்கிறோம், நல்ல வடிவா இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கும் வேளையில என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கால வேளையில பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 15:22 சாமுவேல் சொல்லுகிறான். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் உங்களுடைய தசம பாங்களும் காணிக்கைகளும் முக்கியம் அல்ல. இன்றைக்கு கீழ்ப்படிவு தான். இன்றைக்கு வந்து சர்ச்சில் அது இது வேலை செய்கிறது எல்லாத்தையும் விட கீழ்ப்படிவு தான் மிக முக்கியம். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய தலைவர்களுக்கு, எங்களுடைய போதருக்கு, எங்களுடைய லீடர்ஸுக்கு, எங்களுடைய யார் யார் தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? ஒர்க் பிளேஸில் நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் சொல்லுகிறார் கீழ்ப்படிதல், செவி கொடுக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. 23ஆம் வசனம், ரெண்டகம் பண்ணுதல். பில்லி சூனிய பாவத்திற்கு முரட்டாட்டம். ரெண்டகம் பண்ணுதல் என்றா என்னது? ரிபேலியன், எதிர்த்து நிற்கிறது, கேட்க மாட்டோம், முரட்டாட்டம் பண்றது. என்னன்னு சொன்னா இது பில்லி சூனிய பாவத்துக்கு. பிரதர் அதை செய்யுங்கன்னா நான் மாட்டேன். சில விட தலையாட்டுறாங்களோ செய்வேன், ஆனால் செய்ய மாட்டாங்க. அது ஆண்டவருடைய வசனத்தின்படி என்னன்னு சொன்னா இட்ஸ் விச் கிராஃப்ட் இங்கிலீஷ்ல சொல்லி இருக்குது. பில்லி சூனிய பாவத்துக்கு முரட்டாட்டம் பண்ணுதல். வாசிங்கள். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். முரட்டாட்டம் பண்ணுதல் என்றா சபர்னஸ், முரட்டாட்டம். நான் சொன்னா செய்ய மாட்டேன், இவங்க சொல்லியோ நான் செய்யணும், நான் எந்த நேரத்துக்கு வருவேன், எந்த விருப்பப்படி செய்வேன். இவங்களுக்கு விளங்குனா விளங்கு, விருப்பம்ண்டா என்ன எடுத்துக்கொண்டு, விருப்பம் இல்லாட்டே என்ன விடு. விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அழுது புலம்புறது, பிறகு சொல்றது நான் இந்த சேர்ச்சுக்கு வர மாட்டேன்னு. கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார் என்னடா, கீழ்ப்படிவு இருக்கவன், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சபைக்கு, இன்றைக்கு எங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளியான சட்டங்கள் வந்தால் அதை கீழ்ப்படிய தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான சட்டங்களை நாங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கின சட்டமாக இருந்தால் கீழ்ப்படிய வேணும். ஒர்க் பிளேஸில் சட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசித்து பாருங்கள் தொடர்ந்து. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். பாருங்க, முரட்டாட்டம் பண்றதும் எதிர்த்து நிற்கிறதும் இது லூசிஃபருடைய ஆவி, இது பிசாசுடைய தலைவனுடைய ஆவி. அவன் கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி அவனோட 1/3 தேவதூதர்களும் என்ன செய்தார்கள்? அவனோட சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்க பார்க்குறீங்களா, ஒருவன் நீங்க ஒரு வெட்டிங்க்கு போறீங்கன்னு வைப்போம், ஒரு கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு போறீங்க, அங்கே லேட் ஆகுதுன்னா இவர் ஒருவர் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருந்து லேட் ஆகுதுன்னு மற்றாக்கள் என்ன செய்வாங்க? அதுதானே இந்த பஜனை மாதிரி. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? நான் போகிறேன், நான் இனி நிற்க மாட்டேன், நாங்களும் போவோம் என்ன. இவர் ஒருவர் வலிக்கிட்டு போய்க்கு என்ன செய்வாங்க? மெல்லமாக ஆக்கள் எல்லாம் வலிக்கிட்டு போவாங்க. இதுதான் சபையிலே, ஒருவன் வலிக்கிட்டு போயிட்டா போதும், மற்ற ஆக்கள் பின்னுக்கு போவாங்க. என்னத்துக்கண்டே போறதுன்னு தெரியாது, வலிக்கிட்டு போறது. ஆனால் ஆசீர்வாதத்தை உள்ள இடத்தை விட்டு நாங்கள் போனோம்னா வனாந்திரத்துக்குள்ள போன அலைஞ்சி தீர்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ த திங் இஸ் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். லூசிஃபருடைய ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. லூசிஃபருடைய ஆவியை என்ன செய்யணும்? புறக்கணிக்கணும்.
இன்றைக்கு பிசாசு எங்களுக்கு ஒரு பிரச்சனையை தந்து நாங்கள் அதை வெற்றியை கண்டுட்டோம்னா பிசாசு பயந்து ஓடி போய் பேசாமல் நிற்க மாட்டான். அவன் திரும்பவும் வருவான் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் அவன் வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கணும். 24 ஹவர்ஸும் 7 டேஸும் அவன் சுற்றி திரிஞ்சு கொண்டிருக்கிறான் யாரை விழுத்தலாம் என்று. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் வெற்றியின் மேலே வெற்றி எடுத்துக்கொண்டு தான் போனோம். சோதனை மேல் சோதனையடா சாமி என்ற மாதிரி சொல்லி போட்டு இருக்காம இன்றைக்கு வெற்றியின் மேல வெற்றி எங்களுக்கு இயேசு தருகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் வெற்றியின் மேல வெற்றியை தந்து அதிசயங்களை கண்டு கொள்ளக்கூடியதாக அதிசயம் என்று சொல்லுகிறவர், எங்களோடு பேசி இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறதுனால அற்புதங்களை நீ காண்பாய், அதிசயங்களை காண்பாய், ஆச்சரியமான காரியங்களை காண்பாய். ஆண்டவர் எங்களுக்கு பதிலை தருவார். எப்பொழுது நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் வேளையில impossible things will be possible. All things are possible. எல்லா காரியங்களும் கர்த்தரால கூடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் வேளையில, கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் வேளையில என்று சொல்லும் வேளையில கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற லீடர்ஸுக்கு அடங்கி இருக்கும் வேளையில ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். எனக்கு சில வேளைகள் ஒரு கேள்வி இருக்குது. சில ஆட்கள் சபைக்குள்ள இருந்து போட்டு கொஞ்சம் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அவங்க ஜெர்மன அற்புதங்கள் நடக்க தொடங்குது, வியாக்கியானங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாட்கள் என்ன சொல்லுறாங்க, நாங்கள் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்று விழிக்கிட்டு போயிடுவாங்க. நான் யோசிக்கிறது, ஏன் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எனக்கு விளங்குறது இல்லை, எனக்கு உண்மையாக விளங்குறது இல்லை. ஏன் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண போனாங்க? இருக்கிற சபைக்கே ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம் தானே. என்ன பேரும் வேணும் புகழும் வேணும். இன்றைக்கு எங்களுக்கு பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமையடைய நான் வாழ வேணும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். அப்படி நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க போறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், வார்த்தையை அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தில் கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருக்கும் வழியில் ஆண்டவர் தாமே நாங்கள் பார்க்குறோம். மோசே எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவனாக இருந்தார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களோடு பேசுவார். இந்த சபையை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் இன்னும் தமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு போட்டு வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்பட்டு வியாதிஸ்தவன் ஆலயத்தில் இல்லாமலே ஓடி போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிலர் இருக்கிறீங்க, சிலர் ஓடி போயிருக்கிறாங்க. 9 குஷ்டரோகிகள் கர்த்தரை விட்டு ஓடி போனாங்க, ஒருவன் மாத்திரம் உண்மையாக இருந்தார். அது மாதிரி அந்த ஒருவன் மாதிரி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கூடாக சில வசனங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் சொல்லித்தரும் வேளையில் எல்லாமே உங்களுக்கு விளங்கி இருக்காது, அல்லாட்ட எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்காது. சில வசனங்கள் உங்களை தொட்டிருக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு, பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களை திரும்ப திரும்ப அதை எடுத்து தியானிங்க. பைபிளை வாசிக்கும் வேளையில் அல்லாட்ட சில வசனங்களை தியானிக்கும் வேளையில் அதை அந்த நாளில் திரும்ப திரும்ப எடுத்து தியானிங்கள். தியானிக்கும் வேளையில் அந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து காரியங்கள் நடப்பிக்கிறவர். நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை, அந்த மனுஷனோட இந்த மனுஷனோட ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை, மனுஷர்கள் மேலே கண்ணை வைக்க தேவையில்லை. இந்த கால வேளையில் கர்த்தர் மேலே எங்களை கண்களை வைப்போம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவாராக, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் எங்களை வழிநடத்துவாராக, கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமாக. அதுதான் இந்த வரப்போகிற கிழமைகளில் உண்மத்துவத்தை குறித்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே, நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவனாக இந்த சபையில் இருக்க எனக்கு உதவி செய்யும். உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க கிருபைங்க. நான் அற்புதங்களை பார்ப்பதற்கு நான் வரவில்லை, நோய்கள் குணமாக்கப்படுறதை நான் பார்க்க வர இல்லை. நான் வாரது உங்களோட வார்த்தையை கேட்க, நீங்கள் எனக்காக வைத்திருக்கிற ஜீவ மன்னாவை எனக்கு தாங்க, என்னோடு பேசும் என்று சொல்லும் வழியில் கர்த்தர் எங்களோடு பேசுவார். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வழியில், தலைகள் குனிந்திருக்கும் வழியில் கர்த்தருக்கென்று உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தருக்கென்று ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னமும் கர்த்தரோடு நெருங்கி நான் ஜீவிக்கணும், இன்னமும் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேணும், இன்னமும் அவரோடு கூட ஐக்கியம் வைக்க வேணும், இன்னமும் அவருக்கு உள்ள நான் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ள வர வேணும் என்ற பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இன்னும் அவரோடு நெருங்கி ஜீவிக்கணும். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். மாத்திரம் கரங்களை நல்லா உயர்த்தி காண்பீங்கள் பாப்பா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நான் கரங்களை கீழே விடுங்க. கர்த்தர் பார்க்குற எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே,
இந்த கால வேளையிலேயே உங்களை நோக்கி தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் உண்மையாக உங்களை நோக்கி பார்க்கிறார்களோ, மனுஷருக்கென்று செய்யாமல் உங்களுக்கென்று செய்ய விரும்புகிறவர்கள், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன், எங்களுடைய உள்ளத்தை காண்கிற தேவன். ஆண்டவர், இந்த வேளையிலேயே எங்களுடைய இருதயத்தில் என்ன நோக்கத்தோடு நாங்கள் கரங்களை உயர்த்தினோம், என்ன நோக்கத்தோடு கரங்களை உயர்த்தவில்லை, எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரும் இன்னும் உங்களை போல மாற கிருபைச்சு தாங்க. இன்னும் உங்களை போல நாங்கள் வாழ கிருபைச்சு தாங்க. உங்களை போல நாங்கள் ஜீவிக்க கிருபைச்சு தாங்க. தொடர்ந்து சுவாமி சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக செழிப்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபைச்சு கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் என்ன சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.